உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எனக்கு நான் 24ங்கிறப்ப அந்த 6 அப்படிங்கிற சுக்கிரனுடைய எண்ணிக்கையில் வரக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் அத்தனை வழிபாட்டு முறைகளும் எனக்கு பரிச்சயம். 6ங்கிறப்ப அங்கே மகாலட்சுமி வந்துடும். என்னுடைய ஆஸ்தான தெய்வம் மகாலட்சுமி தான். நீங்கள் சொன்ன அந்த 8, 17, 26 பிறந்த ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு அந்த கால் பகுதிங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். கோயில்கள் அது சம்மந்தப்பட்ட கடவுள்கள் நம்ம கடைபிடிச்சாலே நிச்சயமாக உறுதியாக வெற்றி கிடைக்கும். கிழமையை மட்டுமே வச்சு ஒரு குழந்தையோட ஒரு ஜாதகருடைய தன்மைகளை ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோஷக்காரங்களாகவும், ரொம்ப மானம் ரோஷம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்குறவங்களாகவும், யாருக்கும் தலை வணங்காத. நீங்கள் இந்த ஜாமக்கோலில் போட்டு கண்டுபிடிப்பேன், நீங்கள் வந்த நேரத்துக்கான பிரசனம்லாம் போட்டு பார்ப்பேன்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் வேற யாருக்காவது. பலன் சொல்கிறது முக்கியம் இல்லை, அந்த பலன் மூலமாக நான் வெற்றி அடையணும். அதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை தான் திருப்பூசி எடுத்து தூக்கி போட்டார் சார். அவர் என்னன்னு சொல்லாமலே அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு நம்ம சொல்லணும்னா, இந்த ஜோதிடத்தை இன்னும் நம்ம ஆழமாக படிக்கணும்னு கடவுள் நம்மளை அறிவுறுத்துறாரு அப்படின்னு அர்த்தமே தவிர, என்ன நீ என்னை சோதிக்க வந்திருக்கிறாயா, எந்திரிச்சு வெளியே போ, உனக்கு நான் ஜாதகம் பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. துறையூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு அவரை அனுப்பி குறிப்பிட்ட ஒரு பிரசாதத்தை அந்த கடவுளுக்கு இவர் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஜோதிடர் அப்படிங்கிறவர்களை நம்ம பார்க்க போகிறப்போன்னு தெரியாது. ஒரு ஜோதிடரும் ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுது இவர் நம்ம ஜாதகத்துக்கு என்ன சொல்லுவாரோ, இவர்கிட்ட ஏதாவது விஷயங்கள் கிடைக்குமோன்னு நாமளே தேட ஆரம்பிச்சிடும். எந்த ஜோதிடர் நடந்து முடிந்த விஷயங்களில் சரியாக சொல்கிறாரோ அவர் சொல்லக்கூடிய நடக்க போகிற விஷயங்களும் சரியாக இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு நம்ம தான் பண்ணிக்கணும். தேடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு ஏற்படாது. அதற்கும் உங்கள் ஜாதகம் தான் காரணம்னு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றவங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு வருவீங்க. பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஜோதிடம் பார்த்தல் அப்படிங்கிறது. ரெண்டையும் இணைத்து பார்ப்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள். அந்த அரிதான ஒரு நபர் தான் நம்ம அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். இன்றும் நிறைய விளக்கங்களோடு நம் நிலையத்தில் நமக்காக காத்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஜோதிடம் பார்க்க பிடிக்காது, பார்க்க பிடிக்குன்ற மாதிரி ஒரு தடவை உங்கள்கிட்ட பார்த்துட்டாங்கன்னா நட்பு வட்டாரம் தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைத்து ஜாதகங்களும் கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் காத்துட்ருக்குறோன்ற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பலன் மட்டும் சொல்கிறதில்ல, அந்த பலன் எப்போ சொன்னால் அவங்களுக்கு பலிக்குமோ அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நாங்கள் உணர்றோம். உங்கள் கூட பயணிக்கிற நேரங்களில் நிறைய விஷயங்கள் ஆச்சரியத்தக்க விஷயங்களாகவே இருந்துக்கிட்டு. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடிய கட்டங்கள் அமைப்பு தாண்டி பெயர் சொன்னாலும் அவருடைய பிறந்த தேதி கிழமைகளை வச்சு அசத்துறீங்களே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு நல்ல கேள்விங்கய்யா. என்னுடைய கிளைண்ட்ஸில் சிலருக்கு பிறந்த தேதி தெரியாமல், பிறந்த கிழமை தெரியாமல், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த் தான் தெரியாது. மிஞ்சி போனால் அவங்க பிறந்த ஊர் தான் அவங்களுக்கு தெரியும். அதில் சில பேர் எங்கே பிறந்தீங்க, நான் வீட்டில் பிறந்தேன் சார் சொல்லுவாங்க. இல்லைங்கய்யா அவங்க வீடு எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி அப்படி நான் கேட்பேன். ஸோ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த தேதி நேரத்தை குறித்து வைக்கிற பழக்கம் இருக்காது. ஏன்னா அப்போ ஒரு வீட்டில் நிறைய குழந்தைகள் பிறக்கும். பிறந்த குழந்தையோடைய நேரத்தை குறித்து வைக்கிற அளவுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு பொறுமை இருக்காது. இன்னொன்று எழுதி வைக்கிற பழக்கங்களே கிடையாது. ஆமாம், கரிக்கோட்டில் இந்த பால் கணக்கு செவுத்தில் நோட் பண்ணி வைப்பாங்க. ஆமாம். என்னை கேட்டால் ஒரு 2000க்கு பிறகு தான் அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக குழந்தை பிறந்த நேரம் என்ன, தேதி என்ன, கிழமை என்ன அப்படின்றத கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிறந்த கிழமையோ, அவங்க பிறந்த தேதியோ, அவங்களுடைய பேரோ, இதெல்லாமே அவங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் ரொம்ப துல்லியமாக சொல்லும். தோராயமாக சொல்கிறது இல்லை, மிக துல்லியமாக சொல்லும். என்னுடைய குருநாதர் உயர் திரு காலம் சென்ற நெல்லை கே வசந்தன் ஐயா, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நிறைய விஷயங்கள். அவங்கன்னா இப்போ அவர் காலம் சென்றுட்டார். அவருடைய துணைவியார் உயர் திரு திருமதி மீனாட்சி அம்மா அவர்கள், அவங்களுடைய வகுப்புகளில் நான் படிச்சிருக்கேன். அங்கே உயர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அப்படிங்கிறவங்க என்னுடைய குருநாதராக எனக்கு இருந்தாங்க. இன்றளவும் அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. நிறைய குருமார்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானவங்க இப்போ நான் சொன்ன ஆட்கள். அவங்க தான்
பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறத காயின் பண்ணதே அவங்க தான். ஓ. நெல்லை திரு வசந்தன் ஐயா தான் வந்து அதை காயின் பண்ணது. ம். நம்மளுடைய ஜாதகம் தான் நமக்கு பெயர் தரும், ம். நம் பெயருடைய அந்த கிரகச்சேர்க்கை தான் நம்மளை இயக்கும் அப்படிங்கிறத சொல்லி தந்தது இந்த உலகத்துக்கு அவங்க தான். அவங்களுடைய வழிகாட்டுதலில் நான் இந்த இடத்துல இருக்கேன். அப்போது நம்ம பெயரை வச்சே அது எந்த கிரகத்தை சார்ந்தது அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெயரை குறிக்கக்கூடிய கிரகம் தான் அந்த நபரை தன் வாழ்நாள் முழுவதும் இயக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருந்தாலே அவங்க ஆமாம் 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 ஆமான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பெயர் குறிக்கக்கூடிய கிரகத்தை அவங்க சரியாக இயக்கி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பயன்படுத்தி அந்த கிரகங்களுக்குரிய கோயில்களுக்கு சென்று அந்த கிரகத்துக்குரிய நாட்களில் தரிசனம் செஞ்சு அந்த பெயருக்கு அந்த கிரகத்துக்குரிய உணவுகளை வந்து உட்கொண்டு இல்லை தானம் செஞ்சு இப்படி அதை இயக்கும் போதே அவங்களுக்கு தேவையான அத்தனை வெற்றியும் கிடைக்கும். ஏன்னா ஜாதகமே இல்லாமல் வர்றவங்களுக்கு இந்த முறையிலையும் நாங்கள் ஜாதகம் சொல்லி அவங்களுக்கு முழுமையான வெற்றி, அதாவது ப்ராப்பராக டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்து ஜாதக கட்டம் இருந்து அவங்களுக்கு அப்போ பலன் சொல்லி அவங்க எப்படி ஜெயிப்பாங்களோ அதற்கு இணையாக அதில் 1% கூட குறையாமல் இந்த பெயரை வச்சோ அவங்க பிறந்த கிழமையோ தேதியை வச்சு மட்டுமே சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல் சந்திக்கும் போது டி நகரில் நம்ம அண்ணன் திரு சந்திரசேகர் அவருடைய நம்ம இடத்துல நம்ம சந்தித்தோம். அப்போது கூட நீங்கள் பிறந்த தேதி வந்து சனியின் தேதியில் இருக்குது, 17ஆம் தேதி நீங்கள் பிறந்தவர். அப்போது இந்த 17 வச்சு மட்டுமே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அதில் தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னை பாராட்டுற ராசியும் கூட கேட்கல. நீங்கள் ஆரம்பிச்சே வந்து இப்போ 17/8 சம்பந்தமான தேதியான்னு கேட்டோட தான் நான் 17 சொன்னேன். நான் 17 நீங்கள் அண்ணா நீங்கள் 8 தேதியில் பிறந்த 8 கூட்ட எண்ணிக்கையோட தேதி தான் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு சொன்னேன். 8/17/26 கேட்கும்போது நான் 17 சொன்னீங்க. அங்கே ஆரம்பித்த ஆச்சரியம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அதை வச்சு மட்டுமே கேட்குறேன். எல்லாமே உங்களுக்கு இருந்தது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் சோதித்து பார்க்கும்போது நம்மளிருந்து தான் தொடங்கணும். அப்போ எனக்கு நான் 24ங்கிறப்ப அந்த 6 அப்படிங்கிற சுக்கிரனுடைய எண்ணிக்கையில் வரக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் அத்தனை வழிபாட்டு முறைகளும் எனக்கு பரிச்சயம். இப்போ 6ங்கிறப்ப அங்கே மகாலட்சுமி வந்துடும். என்னுடைய ஆஸ்தான தெய்வமே மகாலட்சுமி தான். மகாலட்சுமியை வழிபட்டுட்டு நான் என்ன செஞ்சாலும் அது வெற்றியாக இருந்திருக்கு. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல புத்தாடைகள் அடிக்கடி வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கும். இப்போ 8ங்கிறப்ப நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னேன். அதில் முக்கியமானது இதில் எழுதி வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன அந்த 8, 17, 26 பிறந்த ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு அந்த கால் பகுதிங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் ஏதோ ஒரு அடிபட்டிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு லெகமெண்ட் டேர், ஃப்ராக்சர் உங்களுக்குலாம் இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு சோர் பதம் தான். அப்போது இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, இல்லை 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது ஒரு மாதத்தில் கிழமை. அப்போ இந்த தேதிகளில் எந்த ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க ஜாதகமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை இயக்கினாலே போதுமானது தான். அது சம்மந்தப்பட்ட கோயில்கள், அது சம்மந்தப்பட்ட கடவுள்கள் நம்ம கடைபிடிச்சாலே நிச்சயமாக உறுதியாக வெற்றி கிடைக்கும். கிழமை, அடுத்து நான் கிழமை சொல்கிறேன். 7 கிழமைகள் இருக்குது, ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் இருக்குது. இந்த கிழமைகளில் பிறந்த அந்த கிழமையை மட்டுமே வச்சு ஒரு குழந்தையோட ஒரு ஜாதகருடைய தன்மைகளை ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும். சனிக்கிழமை பிறந்தா ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா இன்னும். உதாரணத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோமே, ஞாயிறு தான் வாரத்துடைய முதல் நாள். நாம் நினச்சிட்டு இருக்கோம் சண்டே தான் வீக் எண்டுன்னு, அதுதான் வீக்கோடைய முதல் நாள். பணக்கார நாடுன்னு சொல்கிறது அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ இல்லை, இந்த எண்ணெய் கிடங்குகள் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லீவ் விட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வேலை பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அதை நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப ரோஷக்காரங்களாகவும், ரொம்ப மானம், ரோஷம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்குறவங்களாகவும், யாருக்கும் தலை வணங்காத, ரொம்ப அடமண்ட்டாக, ரொம்ப அடமாக, ரொம்ப அழுத்தம் உள்ளவர்களா, கோபக்காரங்களா, ஆனால் அதே சமயத்தில் நியாயக்காரங்களாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம், ஹானஸ்டி, உண்மை அப்படி இருப்பாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா ஞாயிறுனா சூரியன், ஜாதகத்தில் சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். தந்தை தான் சூரியன், தாய் தான் சந்திரன். அப்போது இவனே ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பையன், இந்த பொண்ணே ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பொண்ணுங்கிறப்ப இவங்க முழு சூரியன். அவங்க என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், அவங்களுக்குள்ள என்ன ஜாதகம் அதெல்லாம் அப்புறம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டிங்களா, அதன் பிறகு அவங்க வந்து நியாயக்காரங்களாக இருப்பாங்க. அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்கும். உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரும், வயிற்று வலி, வயிற்று உப்புசம், டைஜஷன் ப்ராப்ளம்,
சாப்பிட்ட உடனே வந்து வயிறு வலிக்கிறது, இல்லைன்னா அடிக்கடி பசிக்கிறது, முடி கொட்டுறது, அடிக்கடி தலை வலிக்கிறது, இதெல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும். கண்ணெல்லாம் அப்படியே ஹீட்டில் அப்படியே அப்படியே உப்பிடும். கண் அப்படியே அப்படியே சூடாக இருக்கும், தண்ணி வர்றது, இது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு கிழமைக்கும் அடுக்கிக்கிட்டு போகலாம் சார். ஸோ ஜோதிடத்தில் கிழமையை வச்சும் தேதியை வச்சும் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதில் இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அது மாதிரி நேர்களில் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லி அவங்க திகைத்த சரணங்களும் வேணுமே எனக்கு. நிச்சயமாக நீங்கள் எப்படி ஆச்சரியப்பட்டீங்களோ அதே போல் பெரிய பிரச்சனைகள் வருவாங்க சாமி. சும்மா தோராயமாக உங்களுக்கு குணாதிசயம் எப்படி இருக்குமே அப்படி இருக்குமே கேட்குறது வேற. இதை சொல்லி பலன் அடைஞ்சாங்களான்றதான் நீங்கள் முக்கியம். ஒரு பெரிய தொழிலதிபர், அவருக்கு வந்து ஜாதகம் இல்லை, 70களில் பிறந்தவர். தம்பி எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் குழந்தை, இப்போ தான் குழந்தையின்மை பிரச்சனையே, அப்போ குழந்தை அதிகமாக வர்றது தான் பிரச்சனையே. ஒவ்வொரு வீட்லேயும் 5 குழந்தைங்க 8 குழந்தைங்க இருக்கும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதே எங்கள் காலகட்டத்தில் தான். நாங்கள் குழந்தையா இருக்கும்போது தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் சேர்ப்பார். இந்த கூத்தெல்லாம் எங்கள் காலகட்டத்தில் நடந்தது. அப்போ இப்போ குழந்தைன்றது ஒரு அனிச்சை செயல் மாதிரி. 10 மாதத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க வீட்டில். அப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைக்க யோசிக்க மாட்டாங்க. 5ஆவது ஒருத்தன் பிறந்தானே எங்கே அவன் அப்படின்னு தான் எங்கள் அப்பா கேட்பார். அவன் பேர் என்ன வச்சிங்க அப்படி, எருமை நம்பர் 1 எருமை நம்பர் 2 வச்சிருப்பாரான் செல்லம்மா. 8 எருமையை பார்த்தேன், இப்போ இந்த 5ஆவது எருமை எங்கே அப்படி கேட்பாரான். ஸோ எங்களை பெக்கவே யோசிக்க மாட்டாங்க, பேர் வைக்கவும் யோசிக்க மாட்டாங்க சார். அப்போது ஜாதகம்லாம் எங்கே சார் இருக்குது இப்போது? ஆனால் எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை சார். நான் தொழில் இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சார். ஏன்னா இந்த எருமைங்கிற வார்த்தை அவர் தான், எருமையை கட்டி மேய்க்கிற மாதிரி. நான் ஒரு தொழில் தொடங்கிட்டேன், ஒரு டயத்தில் நல்லா போச்சு, என்னோட அடையாளமாகவே அந்த தொழில் மாறிச்சு. இப்போது ஏதோ கிரகத்தோட சூழல், நீங்கள் சொல்கிற அந்த கோச்சாரம், நான் என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பேன், அந்த கோச்சாரத்தை நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருப்பேன். கோச்சார கிரகங்களுடைய அமைப்புனால எனக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் தொழிலில் ஒரு மந்தத்தன்மை சார். ஆனால் எல்லாருமே என் தொழிலை அடையாளப்படுத்தி என்னை கூப்பிடுவாங்க. என்னோடய கம்பெனி நம்ம முன்னாடி போட்டு தான் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ என்னுடைய அடையாளமாக ஆகிடுச்சு, என்னுடைய கௌரவ சின்னமாக ஆகிடுச்சு என்னுடைய தொழில். இப்போ அதில் சின்ன சுணக்கம் வரும்போது அதை நான் வந்து கௌரவத்துக்காக கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 20 கோடி ரூபாய் தேக்கம் ஆகிடுச்சு, கடன் ஆகிடுச்சு. இதுலேருந்து நான் வந்து ஜெயிக்கணும். இப்போ என்கிட்ட ஜாதகம் இல்லை. இங்கே தான் நீங்கள் நம்மளுடைய அந்த கிளைண்ட்ஸோடைய ஒரு செல்ல விளையாட்டுகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சார் நீங்கள் ஜாதகமே இல்லாமல் பார்ப்பேன்னு சொன்னீங்க, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க கிழமையில் பிறந்தவங்க, இந்த கிழமையில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, இதை வச்சு நம்ம ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இப்போ என் ஜாதகம் இல்லை, ஆனால் நான் வெள்ளிக்கிழமை பிறந்தவன் அப்படிங்கிறது மட்டும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. டேய் நீ வெள்ளிக்கிழமை பிறந்தவன்டா, நீ வந்து சூப்பராக வருவாடா, வெள்ளிக்கிழமை பிறந்துட்டா நீ வந்து கடாட்சமான பையன்டா நீன்னு எங்கள் அம்மா கொஞ்சுவாங்க. நீ தான்டா பேண்ட் சட்டை போட்டால் மகாலட்சுமிடான்னு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே ஒரு ஏழை குடும்பத்தில், பஞ்சத்தில் வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கி கோடீஸ்வரனாக நான் வந்து 7-8 கார் வச்சுருக்கேன் சார். கடனே 20 கோடி இருந்தால் சொத்து எவ்வளோ? அதுதான் சொல்ல வந்தேன். அப்போது எங்கள் அம்மா சொன்னது பலிச்சிருச்சு. நீங்கள் கிழமையை வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என்ன காதில் ஓதுன அந்த ஒரு வார்த்தை தான் சார் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. வெள்ளிக்கிழமை பிறந்தவன்டா செல்வன் நீனு, அந்த விடிய காலையில் பிறந்தவன் நீனு அப்படின்னு எங்கள் அம்மா கொஞ்சம் எனக்கு அது மனசில் பதிஞ்சு. ஆமாம் நம்ம வெள்ளிக்கிழமை பிறந்தவன் அப்படிங்கிறது பதிஞ்சு போனதுனால அந்த ஒரு துருப்புச்சீட்டை வச்சுட்டு தான் சார் நான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். என் ஜாதகம் என்பது நான் வெள்ளிக்கிழமை பிறந்தவன். நீங்கள் இந்த ஜாமக்கோலில் போட்டு கண்டுபிடிப்பேன், நீங்கள் வந்த நேரத்துக்கான பிரசனம்லாம் போட்டு பார்ப்பேன்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேறு யாருக்காவது. எனக்கு எங்கள் அம்மாவுடைய வாக்கான அந்த வெள்ளிக்கிழமையை வச்சு நீங்கள் எனக்கு பலன் சொல்லுங்கள் சார். எனக்கு வெற்றியும் கொடுக்கணும். பலன் சொல்கிறது முக்கியம் இல்லை, அந்த பலன் மூலமாக நான் வெற்றி அடையணும். 20 கோடி நல்லா ஜெயிக்கணும், 20 கோடி நான் கடனை கட்டி முடித்து நான் மீண்டும் என்னுடைய தொழிலில் சாம்ராஜ்யத்தில் நான் வந்து கோல வச்சணும். அதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை தான் திருப்பு சீட்டு தூக்கி போட்டார் சார். அப்போது வர்ற கிளைண்ட்ஸ் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க, நம்மளை சோதிக்கிறாங்கன்றது தவறான வார்த்தை சார். நம்மை சோதிக்கிறதுக்கு கடவுள் தான் அனுப்புகிறாங்க. கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இங்கே யாரும் நம்மளை சோதிக்கிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு கிளைண்ட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க மேலே கோபப்படக்கூடாது. சொல்லுங்கன்னு கேட்குறது யாரோ ஒரு கிளைண்ட் இல்லை, கடவுளால் வழி அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் தான் அதுக்கு பண்ணுறாரு. அப்போது அந்த கேள்விக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அவர் என்னன்னு சொல்லாமலே அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு நம்ம சொல்லணும்னா இந்த ஜோதிடத்தை இன்னும் நம்ம ஆழமாக படிக்கணும்னு கடவுள் நம்மளை அறிவுறுத்துறாரு அப்படின்னு அர்த்தமே தவிர, என்ன நீ என்னை சோதிக்க வந்திருக்கிறாயா, எந்திரிச்சு வெளியே போ, உனக்கு நான் ஜாதகம் பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வெளியே அனுப்புவது கிளைண்ட்டை இல்லை, கடவுளை.
உங்கள் தொழிலை நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க. கஸ்டமர் இஸ் காட் சார். ஒவ்வொருத்தரும். ஆமாம், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே கடவுளால் உங்கள் முன் கொண்டு வந்து நிற்கக்கூடிய நபர் தான். ஒவ்வொருவரிடம் கற்றுக்க உங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அதனால தான் என்னுடைய அத்தனை காணொலிகள்லையுமே நான் சொல்லக்கூடியது, என்னுடைய குருமார் யாருன்னு கேட்பாங்க. ஆரம்பத்துலேருந்து நான் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சது, உங்கள் குரு யாருன்னு கேட்பாங்க. இப்போ தான் நான் எனக்கு ஜோதிடத்தை கற்பித்த அந்த குருமார்களுடைய பெயர்கள்லாம் நான் வெளில சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போல்லாம் நான் சொல்ல ஒரு விஷயம், நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே எனக்கு குரு தான் அப்படின்னு சொல்லுவேன். அது இன்றளவும் உண்மை. அப்போது நீங்கள் இந்த கிழமையை வச்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, வெள்ளிக்கிழமைங்கிற அந்த ஒரு கிழமையை மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு அவருடைய குணாதிசயங்கள் ஃபுல்லாக முதல்ல சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் அவருக்கு நம்பிக்கை வரும். சூப்பர் சார், வெள்ளிக்கிழமை பிறந்தேன், என்னோடய குணாதிசயங்களும் இதுதான், என்னுடைய அமைப்பும் இது தான், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட், இப்போ பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க, என்னை பார்க்குறக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை என்னை பார்க்க வந்தேன், இது ரெண்டும் என்கிட்ட இருக்க ஃபேக்ட். அவர் வெள்ளிக்கிழமை பிறந்ததையும் மாற்ற முடியாது. இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த க்ஷணத்தில் என் முன்னாடி வந்து உட்காந்துருக்காருன்றதையும் மாற்ற முடியாது. அவர் என்னை பார்க்க வந்தது வியாழக்கிழமை, அவர் பிறந்தது வெள்ளிக்கிழமை. குரு சுக்கிரன் இந்த 2 கிரகத்தையும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அடுத்து அவர் பெயர், அந்த பெயர்லையும் இவர் சொன்ன அந்த சுக்கிரனுடைய அமைப்பு இருந்தது. என் பேரே சொல்கிறேனே, அவர் பேர் வந்து சுந்தரம். சுந்தரம்னாலே அழகு, அழகுனாலே சுக்கிரன் தான். சரி, ஓகே. இப்போது உங்களுடைய வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரனே பேராகவும் அமைஞ்சிருச்சு. அப்போ அதற்கு எந்த கோயில் எடுக்கிறது? சும்மா வந்து மகாலட்சுமியை கும்பிடு, நீ போய் அந்த அங்கே கும்பிடுன்னு சொல்லக்கூடாது, எந்த ஸ்தலம். அப்போ அதற்கு அவர் வந்த நேரம் அது என்கிட்ட இருக்குல்ல, அது மாற்ற முடியாதுல்ல. அவர் பிறந்த நேரம்லாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் என்னை சந்திக்க வந்த நேரம். சார், இன்னும் ஓப்பனான விஷயம் சொல்கிறேன், ஒரு சம்பவம் நிகழ்கிறதுக்கு அந்த நாளில் அந்த நிமிஷத்தில் ஓடக்கூடிய அந்த கிரகம் வந்து ஒத்துழைக்கணும் சார். அந்த கிரகம், அந்த கோச்சாரம் ஒத்துழைக்காமல் சம்பவம் நிகழாது. இன்றைக்கி நாம் என்ன உணவு சாப்பிட்றோம், இன்றைக்கி நம்ம என்ன கலர் சட்டை போடுறோம், இன்றைக்கி நம்ம எந்த பெயர் கொண்ட மனிதர்களை பார்க்குறோம், இன்னைய நாள் எப்படி போகும், இதெல்லாமே அன்றைய நாளோடைய கோச்சார கிரகம் முடிவு பண்ணும். அதை அடிப்படையாக வச்சு அவர் பிறந்த கிழமை, அவருடைய பேர் இது, ஜாதகமே இல்லை, அதை வச்சு அவரை திருச்சி பக்கத்தில் துறையூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு அவரை அனுப்பி ஒரு குறிப்பிட்ட கிழமையில் குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் போய் குறிப்பிட்ட ஒரு பிரசாதத்தை அந்த கடவுளுக்கு இவர் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தேன். எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அப்போ நான் அவனை சொல்கிறேன், இந்த பெயர் கொண்ட மனிதர் அந்த டயத்தில் உங்களை பார்க்கவோ இல்லை உங்களை காதுலையோ அந்த பெயர் உழுகும். அந்த பெயர் கொண்ட மனிதரை பார்ப்பீங்க, இல்லை அந்த பெயர் உங்கள் காதில் ஒலிக்கும். அதே போல் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வெளியில் வர்றதுக்குள்ளே, இதுதான் அந்த டைமு, நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போய் கோயில் விட்டு வெளியில் வர்ற இந்த டயத்துக்குள்ளே இந்த நிற உடை அணிந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டேன். குறிப்பிட்ட நிறம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை தீர்றதுக்குண்டான சமிக்ஞைகள், அதெல்லாம் நடந்தால் அறிகுறி, இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது நடக்கும் சார். சரி, ஓகே. 20 கோடி விஷயம், சும்மா 20,000மோ 20 லட்சமோ கூட, 20 கோடி. அப்போது இது அந்த அளவுக்கு துல்லியமாக செயல்படுன்றதுக்காக இதை சொல்கிறேன். போகிறாரு, நான் எந்த பெயர் சொன்னனோ அந்த பெயர் கொண்டவர் தான் பூசாரியாகவே வரார், அர்ச்சகராகவே வரார். முரளிதரன் அப்படிங்கிற பெயர் தான் சொல்லியிருந்தேன். முரளிதரன் எப்படி வந்தாருன்னா, இவருக்கு தெரியாது. அந்த அந்த அர்ச்சகர் வந்து இவரை நல்லா பார்க்குற, பணத்துக்காக இல்லை ஐயா, இந்த மரியாதை அவருக்கு பணத்துக்காக கிடைக்கல. நான் சொன்ன முக்கியமான விஷயம், நீங்கள் பணக்காரன் அப்படிங்கிற எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் எளிமையாக போயிட்டு எளிமையாக வரணும். ஏன்னா பணத்துக்காக உங்களை ஆகாவோன்னு கவனிச்சிடக்கூடாது. நீங்கள் எளிமையாக போகும்போது உங்கள் எளிமைக்கு என்ன கிடைக்குதோ அந்த மரியாதையை நீங்கள் வெளில வரணும்னு சொன்னேன். இவர் போகிறாரு, உடனே அந்த அர்ச்சகர் வராரு. வந்துட்டு, சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் வேணும்? சார் இந்த மாதிரி கடன் பிரச்சனை, அது கடன் தீர்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐயாட்ட சொல்லி, ஐயான்றப்ப அந்த உள்ள இருக்க கடவுள்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது வழிகாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு இந்த பணிவு இருக்குல்ல, கடவுளை ஐயான்னு சொல்கிறது, இவரை வந்து நல்லா கவனிச்சுக்கிறது, நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துறது, கர்வம் இல்லாமல் பேசுகிறது, அது வந்து அந்த அர்ச்சகருக்கு பிடிச்சி போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் சார் கொடுங்க டக்குன்னு சொல்லிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு, ஒரு 500 ரூபா போட்டால் என்ன மரியாதை கிடைக்குமோ அதை இவர் 5 ரூபா கூட போடாமல் பெரிய மாலையை கொண்டு வந்து எடுத்து போட்டு, இனிமேல் எல்லாம் சரியாயிடும் சார், கவலைப்படாதீங்க, அடிக்கடி வாங்க, நான் தான் இருப்பேன், என் பேர் முரளிதரன், அர்ச்சகர் முரளிதரன். அப்போ இயல்பாக சொல்கிறார், சார் ஓகே சார் அப்படின்ட்டு வந்துட்டு,
வெளில வந்து ஃபோன் பண்ணுறாரு. கோயில் விட்டு வெளில வந்தோடனே, சார் உங்கள் முரளிதரன்ற பேரில் சார் எனக்கு வந்து அர்ச்சகரே வந்தார். சரி இந்த இது நான் நிறம் உடைய சொன்னேனே, ஐயோ சார் வெளில வந்துட்டேனே சார் அப்படின்னா, சரி பதட்டப்படாதீங்க முரளிதரன் நடந்துருச்சு, இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பிங்க் நிற உடையில் யாராவது வருவாங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பிங்க்கு எங்கே சார் போகிறது, கவலைப்படாதீங்க நடக்கும், இப்போ திருப்பி உள்ளே போட்டுமா சார், இல்லை வேணாம் நீங்கள் வெளில வந்துட்டீங்களா வாங்க ஷோ அப்படின்ட்டு ஃபோனில் எல்லாமே பேசிகிட்டே இருக்கார். சரி நான் அனுப்புனது இது மாதிரி ஒரு ஏப்ரல் மாதம் வெயில் காலத்தில், சார் கால் சுடுது சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்து செருப்பு கழட்டி போட்டது ஒரு பூக்கடையில் கழட்டி போட்டிருக்காரு. அங்கே தான் அர்ச்சகத்தை பூலாம் வாங்கியிருக்காரு. பூக்கடையில் போய் செருப்பை மாட்டும் போது, அவர் செருப்பை விடும்போது காலை நேரத்தில் ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க, பெண்மணிக்கிட்ட தான் வந்து பூ வாங்கியிருக்கிறார். இவர் எல்லாம் முடிஞ்சு செருப்பு போட போகும்போது அங்கே பெண்மணியோடைய கடையில் வேற ஒரு ஆண் உட்காந்துருக்காரு. சார் யார் சார் நீங்கள், ஒய்ஃப் தான் சொன்னால் இந்த செருப்பு என்ன செருப்பு, ஏன்னா ஒரு காஸ்ட்லி செருப்பு போட்டிருப்பாரு. ஏன்னா காஸ்ட்லி செருப்புன்றாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. வந்தவர் பார்க்கறதுக்கு பணக்காரர் மாதிரி இருக்காரு, செருப்பு பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, வேற யாரும் மாற்றி போட்டுறாம இந்த செருப்பை மட்டும் கவனிங்க, இந்த தோற்ற அமைப்பில் உள்ளவர் தான் விட்டு போயிருக்காருன்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு போயிருக்கு. சார் இது உங்கள் செருப்பு தானா பாருங்கள் சார் மூஞ்ச காட்டுங்க அப்படின்றப்ப அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க ஓகே சார் அந்த ஓகே சார் சொன்ன அந்த மனிதர் பிங்க்கு நிற சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காரு. அப்படி பிங்க்குன்னா அப்படியே அழகான பிங்க்கு. அப்படிப்பா சார் இந்த பேசுகிறாரு பாருங்க, கேட்குதா, பிங்க்கு சட்டை சார், வெற்றி சார்ன்ட்டு வந்துட்டார். சரி பிங்க்கு சட்டை போட்டார், உள்ள முரளிதர் வந்துட்டார். இவர் பிரச்சனை சால்வ் ஆகணுமே, ஆச்சு. அதன் பிறகு இவர் முயற்சி பண்ண இடங்கள்லேருந்து பணம் வந்தது. அந்த பணத்தை கொண்டு அடைச்சார். பணம்னா கைமாத்தா, ஏன்னா பெரிய இடங்களில் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள்கிட்ட உதவிகள் அவர் கிடச்சிது. இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறமா பெரிய வட்டி சுமைகள் இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணி அதன் பிறகு அந்த கைமாத்தா கொடுத்த நண்பர்களுக்கு இவர் திருப்பி செலுத்தினார். ஏன்னா நண்பர்கள் ஆதாயம் அடையக்கூடிய ஜாதகம் அவரோடது. சார் புதனும் சனியும், புதனும் ராகுவும், புதனும் கேது இருந்தால் நண்பர்களால் மனவேதனை அடையக்கூடிய ஜாதகம் சார். குரு புதன், சூரியன் புதன், இதெல்லாம் வந்து தாய்மாமனாலோ நண்பர்களாலோ நன்மை அடையக்கூடிய ஜாதகங்கள். அவருக்கு அந்த அமைப்பு இருந்தது. நண்பர்களே சேர்ந்து உதவி செஞ்சு பல நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அந்த 20 கோடியை வந்து ஏற்பாடு பண்ணி இவரை வந்து அங்கே எங்கே நிவர்த்தி பண்ணி இவர் ஜெயிச்சார் சார். ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு ஜாதகமே இல்லாமல் கிழமைகளை வச்சும் அவருடைய தேதியை வச்சும் மட்டுமே சொன்னது. மிகச்சிறப்பு. அதாவது முழுக்க கவனிக்கிறே இருக்கிறதுனால இடையில கேள்விகளுக்கும் வழி இல்லை. அந்த அந்த சம்பவத்துக்குள்ள நாங்களும் பயணித்தோம். அவர் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, முரளிதரனையும் பார்த்தாச்சு, பிங்க் கலர் சட்டையும் பார்த்தோம். பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சரியான வழிமுறைகளை அவர் இத்தனை லட்சம் பேரில் அவர் அந்த நாட்கள் பற்றி பேசின வீடியோ பார்க்கணும், திரும்ப வரணுங்கிற பாக்கியம் எத்தனை ஜோதிடர் இருக்கிறாங்க. அது வரணுன்றதுக்கு அவரோட கர்மா தீர்றதுக்கு வழி இருக்குது. நிறைய பேரோட கர்மாவை தீர்க்கணும். உங்களுடைய சர்வீஸ் நிறைய வேணும். நேயர்கள் சார்பில் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றிங்கய்யா. தேடல் என்பது இருக்கலாம், தேடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தீர்வு கிடைக்காது. ஒரு சில விஷயங்களில் உடனே முடிவெடுக்கணும். ஒரு சில விஷயங்களில் மிகச்சரியான நபரை அணுகி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும். உங்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.